ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. டே 35 பிக் பாஸ் சண்டே எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப வஸ்டான எபிசோட்னே சொல்லலாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு குறும்படம் போட்டது நல்லா வந்துச்சு, ஆனால் ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்றது உங்களுக்கே பின்னாடி தெரியும். ஃபஸ்ட்டு சேதுபதி வராரு, ட்ரெஸ்ஸு கண்ணாடியெல்லாம் சூப்பராக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏன் இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே போனோன்னே சேது வந்துட்டு கேட்குறாரு. அந்த ஆஹா ஓஹோ அந்த ஹோட்டலோட பாட்டு வந்து பாடி காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே பாடி காமிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோல் எல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா இருந்துச்சா இல்லை வேறு ரோல் கொடுத்துருக்கணும்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம திவாகர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு நான் கிச்சன் டீமில் ஃபஸ்ட் டைம் வரேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மாற்ற சொல்லி சொன்னாங்க, முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் எனக்கே ஜாலியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன திவாகர், நான் கேட்டதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் ஏன் தேவையில்லாம மாற்றி மாற்றி என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் எதுவும் சொல்ல போகிறதில்ல, இப்படியே மௌன அஞ்சலி தான் செலுத்த போகிறீங்களா? நீங்கள் எது கேட்டாலும் வந்துட்டு இப்படியே மௌனமாக இருந்துட்டு சாதிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட போகிறீங்க. வீக்கெண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு அப்படி கம்முன்னு இருந்துட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. நடிப்பு அரக்குன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்டுடுறாரு. அப்புறம் சில வேலைங்கள்லாம் நான் செஞ்சேன் சார், ஆனால் கிரெடிட் இன்னொருத்தருக்கு போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறது யாருன்னு சொல்லி கேட்க, உடனே அரோரா ஏஞ்சி அமித் வந்துட்டு கிரெடிட் வாங்கிக்கிட்டாரு சார் அப்படின்னு சொல்ல, என்ன அரோரா திடீர்னு பேசலாம் செய்கிறீங்க, பரவாயில்லையே உங்கள் அப்சர்வேஷன் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி கெஸ்ட் வந்துட்டு பாராட்டினாங்க அவரை, எஃப்ஜேவை, ஆனால் வந்துட்டு அதை வந்துட்டு இவர் வந்து பண்ண வேணான்னு இவர் தான் சொன்னார், அந்த கிரெடிட்டை இவர் வாங்கிக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஜேயுமே வந்துட்டு ஆமாம் சார், கார்னவல் ஐடியா நான் தான் கொடுத்தேன், ஆனால் கெஸ்ட்டெல்லாம் பாராட்டும் போது சூப்பராக இருந்துச்சு அந்த ஐடியான்னு சொல்லும் போது அவர் பாட்டுக்கு ஓகே ஓகே தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிக்கிட்டாரு. நான் தான் சொன்னேன்றதை கூட சொல்லவே இல்லை, கிரெடிட் மொத்தத்தையும் அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரோராவுமே ஆமாம் சார், அதே மாதிரி அவர் எந்த வேலையுமே செய்யலை, மற்ற மேனேஜர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அவர் எதுவுமே செய்யலை, இந்த வேலை வாங்குறது மட்டும்தான் பண்ணார், ஆனால் அவர் கிரெடிட் எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அமித் வந்துட்டு இது இல்லை அது இல்லைன்னு ஏதேதோ மழுப்ப பார்த்தாரு. அப்புறமா வந்துட்டு கெஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க எஃப்ஜேவை, ஏன் அதுக்கப்புறம் பண்ணலைன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கூட நான் தான் பண்ண வேணான்னு சொன்னேன்னு சொல்லவே இல்லை அமித், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்துட்டு எஃப்ஜேவை குத்திட்டாரு அப்படின்னு அரோரா சொல்ல, சூப்பர் அப்சர்வேஷன் அரோரா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பாராட்டுறாரு. அடுத்தது அமித் கிட்டே கேட்குறாங்க, இல்லை சார் தீபக் சார் தான் சொன்னார், தீபக் அண்ணா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ தீபக்கை கூப்பிட்டு கேட்டுடலாமா அப்படின்னு கேட்க, கேட்டலாம் சார் நீங்கள் எல்லோரும் துடிக்க. அப்புறம் தீபக் வராரு. என்ன தீபக், உங்கள் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்ல, இல்லை நான் அந்த சென்ஸில் சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவர் அப்படியே மாற்றி சொல்கிறாரு. ஆனால் நம்ம சீனை பார்க்கும்போது தீபக் வேண்டான்றதை தான் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி மாற்றி பேசுகிறாங்க அமித் இது பண்ணுறதுக்கான்னு தெரியல இந்த ஸ்டண்ட்டு. அப்புறம் தீபக் வந்துட்டு பரவாயில்லையா, ஆர்ம்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கீங்க, 6 பேக் வச்சுட்டு வரணும், ஹீரோ ஆகிடுவீங்க, நீங்கள் எப்போவுமே ஹீரோ தான் அப்படி இப்படின்னு விஜய் சேதுபதி பாராட்டிட்டு தீபக் அமுச்சு வச்சுறாரு. அப்புறம் அமித் வந்துட்டு என்னோடய மிஸ்டேக் தான் சார், நான் அந்த கிரெடிட்டை வந்துட்டு சொல்லியிருக்கணும், அந்த இடத்துல தேவையில்லையோன்னு நினச்சி விட்டுட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பும் கேட்டுடுறாரு. அப்புறம் வியானா வந்துட்டு கெஸ்ட்டுக்கு தண்ணி கொடுக்க போனது, அதை எஃப்ஜே வாங்கி ஊற்றுனது, அதெல்லாம் வந்துட்டு வியானா கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. அவர் ஸ்கோர் பண்ணணுன்னு நினச்சாருன்னு சொல்கிறாங்க. என்ன எஃப்ஜே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் நானும் ஒரு ரோல் எடுத்துக்கிட்டேன் பிரியங்கா மேமோட ஃபேன் மாதிரி, அதனால் அவங்களுக்கு மட்டும் நான் செய்யணும்னு நினச்சி தான் அதை பண்ணேன், அதனால தான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யாவுமே நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சார் நானும் ஒரு வாட்டி வாங்கி ஊற்றினேன், ஏன்னா கிளாஸ் எல்லாம் க்ளீனாக இல்லை, ஸ்மெல் வருதுன்னு கெஸ்ட் அப்போவே சொன்னாங்க, அதனால தான் நான் அது பண்ணேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. என்ன எஃப்ஜே, தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு உங்களுக்கு யாரும் அந்த ரோல் கொடுக்கல, நீங்களாக தான் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வேறு நடுவில் வேறு வந்துட்டாங்க, கோவம் வேறு படுறீங்களா, அவங்க மேலே தான் தப்புன்ற மாதிரி சொல்லிடுறாரு சேது. அப்புறம் விக்ரமே சொல்கிறாரு, இந்த ஐடியா வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து தான் யோசிச்சோம், அப்போ கார்னவல் ஐடியா கொடுத்தது என்னமோ இவர் தான், எஃப்ஜே தான், அதுக்கப்புறம் 2 ஸ்டால் வைக்கலான்னு சொன்னது நாங்கள் எல்லோரும் தான் அப்படின்ற மாதிரி விக்ரம் போட்டு உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் திவாகர் வந்துட்டு எஃப்ஜே ரொம்ப பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை பரிமாறவே வீட்டில் அவங்களாவே வந்து பண்ணிட்டு இருந்தார், எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்ல, திவாகர் சொன்னதை கேட்டு வாட்டியாக சேது வந்துட்டு ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டான அவர் உரிமையாக அவர் கேட்குறாரு, ஏன் எஃப்ஜே இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை சார் எல்லார்
யாருக்கெல்லாம் பண்ணல, பிரியங்கா மேடம் மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா நான் அவங்களோட ஃபேன் இல்லை, அதனால் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு, உங்களுக்கு எந்த டாஸ்க்கும் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான், அவர் உரிமையாக அவர் கேட்குறாருன்னு திவாகரை வந்து பாராட்டுறாங்க. அடுத்தது அமித் வந்துட்டு எஃப்ஜே அரோரா இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பிரேக்கப்போ. மாப் பண்ணது நான் பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு அமித் சொல்லிட்டு இருக்கேன். சாரி, நாங்கள் அதை பார்க்கல, நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட பாதி டைம் வேலை வாங்கிட்டு இருந்தனால நாங்கள் அதை கவனிச்சிருந்தா அதை சொல்லியே இருக்க மாட்டோன்ற மாதிரி அரோராவும் எஃப்ஜேவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் பண்ண கலையபுரத்தினால ஒருத்தருக்கு மட்டும் ஹெவியான ரிவார்ட் கிடைக்க போகுது, அது யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க எல்லோரும் திருன்னு முழிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு குறும்படம் போட போகிறோம், அது எதுக்காக இருக்கும் நீங்கள் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் சாப்பிட்டதுக்கா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு பாருக்கிட்ட சேது கேட்க, இல்லை சார் இவங்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்தாங்க, அதுவாக இருக்குமோ, இல்லை பிரவீன் என்ன ட்விஸ்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி சபரி ஒரு பக்கம் சொல்கிறாரு. இல்லை 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 நீங்கள் எல்லோரும் குறும்படம் போடுறேன், பார்த்துட்டு வாங்க, ஃபஸ்ட் டைம் இந்த சீசன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்ததுலேருந்து இதான் ஃபஸ்ட்டு குறும்படம்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு குறும்படத்தை போடுறாங்க. அது வரைக்கும் குழப்பத்தில் இந்த சாண்ட்ரா குறும்படம் போட்ட பின்னாடி தான் தெரியுதாடா நம்மளுக்கு தான்டா இது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதை பார்த்தோன்னே சபரி வந்து நான் யோசித்தேன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் சூப்பர் செம்ம கெத்தாக வந்துட்டு அந்த எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க போயிட்டு பிரஜன் கூட டீம் போட்டது, அப்புறம் கேமராவில் சொன்னது, அதுக்கப்புறம் பண்ணது எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. எல்லோரும் சிரித்து தள்ளிடுறாங்க. அப்புறமா சாண்ட்ரா வந்துட்டு அது முடிஞ்ச உடனே சாரின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. திவாகருமே சூப்பராக பண்ணீங்கக்கான்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. சாரி திவாகர், சாரி வியானா, உங்களுக்கும் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. வியானா மூஞ்சி தொங்கி போச்சு. இதில் மெயினாக பிரவீன் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது விக்ரம் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. விக்ரம் கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போகிறாங்க. விக்ரம் வந்துட்டு ஏன்க்கா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கூடாதாக்கா, நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன், என் பதவியாவது தக்க வச்சுருந்துருப்பல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா சீக்ரெட் டாஸ்க்ப்பா, உங்ககிட்ட எப்படிப்பா வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என் ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, என்னோடய யூடியூப் ஆளுங்க என்ன நினைப்பாங்க, என் பொண்டாட்டி என்ன நினைப்பா, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, எங்கள் அப்பா என்ன நினைப்பாருன்னு அவ்வளோ யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் நல்லவனாக இருக்கிறது தான்டா தப்பு, இவ்வளோ நல்லவனாக வந்தது தான் தப்பு, என்னை போட்டு எல்லோரும் அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு விக்ரம் ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கை அவங்க பண்ணாங்க, இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சேது வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையிலேயே சூப்பராக பண்ணீங்க, பாராட்டுகள், ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்ல, சார் நான் வந்துட்டு நைட்டே முடியாதோன்னு நினச்சிட்டேன், நான் வந்து சொல்கிறேன் சரி அது மாற்றிட்டாங்கன்னா அப்புறம் வியானாவையும் சேர்த்து மாற்ற வச்சிடலாம், ரெண்டும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் நடுவில் வந்துட்டு விக்ரம் வருவார், பாரு வந்து நிற்பாங்க, நான் யோசிக்கல, இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பித்தோன்னா அவ்வளோதான்டா நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினச்சி தான் நான் வந்துட்டு பதவி விலகினேன். ஆனால் அது சரி மிட் நைட் ஆச்சு, மிட் நைட்டில் சமைச்சோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுடான்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு காலையில் பாரு வந்து தேவையில்லாமல் வாய் விட்டாங்க, அதை வச்சு ஓகேடா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சேது சொல்கிறாரு, பாரு தானே அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாரு நல்லா சிரிச்சிட்ருக்குறாங்க. உண்மையிலேயே சூப்பராக பண்ணீங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வாழ்த்துறாரு. இது என்னால் மட்டும் இல்லை சார், வியானா, திவாகர், விக்ரம் இவங்க 3 பேருக்கும் கிரெடிட்ஸ் போகுன்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க நம்ம சாண்ட்ரா. அப்புறம் பிரேக் விடுறாங்க. விக்ரம் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாரு. சாண்ட்ரா போய் பேசிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்னு சொல்லி இது பண்ண, அப்புறமா பிரஜன்மே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் அதெல்லாம் இல்லைண்ணா விடுங்கண்ணே, நீங்கள் நல்லா பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக வந்துட்டு நான் ஏமாந்துட்டு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஐயோ திவாகர், நான் சொன்னப்பவே நீ வேலையை மாற்றிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமாயா, என் பதவி போயிருக்குமாயா அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்காக சொல்லிகிட்ருக்கிறாரு. சரி எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க விக்ரம். சுபீக்ஷாலாம் வந்துட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்க, எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. விடு மச்சான் அப்படின்ட்டு எல்லாருமே அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சேது வராரு. வந்தோடனே எடிட் கட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுல, செம்மையாக பண்ணியிருந்தாங்க சாண்ட்ராக்காக, இந்த குறும்படம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரே வந்துட்டு ஒரு பக்கம் வாழ்த்து சொல்லிகிட்ருக்கிறாரு. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக உள்ளே போயிட்டு ஒரு குட்டி டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு நாள் எப்படியாவது ஓட்டிட்டா போதுண்டா, இன்றைக்கான பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னு கேட்க, மானாவாரியாக அரோராவை குத்துறாங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டு அரோராவை தான் சொன்னாங்க. அதில் கனி மட்டும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் மிலானை சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க ரம்யாவுமே அரோராவை தான் சொன்னாங்க.
பிரஜன் வந்து அரோரா ப்ளஸ் கம்ருதீனை சொல்கிறாங்க. சாண்ட்ரா மட்டும்தான் திவாகரை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாருமே அரோராவை தான் சொன்னாங்க. வினோத்துமே வாட்டர் மெலனை சொல்லியிருக்காரு. திவாகர் வந்துட்டு வினோத்தை கனியை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பிரவீன் வந்துட்டு கம்ருதீனை சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லோரும் ஒரே அடி அடின்னு அடிக்க அரோரா சிரிக்கிறத பார்த்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு சிரிக்காதீங்க, இதை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண யோசிக்கணும், நம்ம அடுத்ததான் என்ன பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் வந்து எல்லோரும் என்கிட்ட ஸ்வீட்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அவங்க எல்லோரும் தான் இதை செஞ்சுருக்காங்க, நல்லா யோசிங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிங்க, நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கீங்க அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு யார்கிட்டையும் சண்டை போட வராது, எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், நான் எதுவும் சண்டை போட்டதில்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சண்டை போடவே சொல்லம்மா, கொஞ்சம் யோசிச்சு விளையாடுங்கன்ற மாதிரி சேதுபதி அட்வைஸை கொடுத்துட்றாரு. நான் என் வீட்டை மிஸ் பண்ணுறேன், என்னோடய டாக் மிஸ் பண்ணுறேன், எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன், அவுட் சைட் வேர்ல்டை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஓகே தாம்மா, நீ கொஞ்சம் நல்லா விளையாடு, அப்புறம் இந்த டைம் போனால் கிடைக்காது, நல்லா யோசி அப்படின்ற மாதிரி அட்வைஸை பண்ணிடுறாங்க. அப்புறம் ரம்யா வந்துட்டு அழுதுட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு பாரு சொல்லிட்டாங்களாம் அந்த கேமில் ஒரு நாள் பேமெண்ட்டுக்காக தான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என் கஷ்டம் என்னென்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், அப்பயும் இப்படியெல்லாம் பேசிட்டாலே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரம்யா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க எஃப்ஜே கனியெல்லாம். அடுத்தது என்ன, எவிக்ஷன் சொல்லிட்டு பிக் பாஸ் வராரு. அதாவது அந்த கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம சேதுபதி வராரு. இது தனியாக நம்ம ஒரு வீடியோவிலே போடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நேற்று எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.